அனைவருக்கும் வணக்கம். மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய நல்ல சூப்பரான ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறேன். இந்த டெசர்ட் அகரகரா வச்சு தான் செய்ய போகிறேன். அகரகரான்றது கடல் பாசி. இந்த கடல் பாசி டெசர்ட்டை நீங்கள் தீபாவளிக்கு செய்து பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு சட்டியில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொதிக்க வச்சுட்டு 1 லிட்டர் பாலை விட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு பிறகு கண்டென்சன் மில்க் கொஞ்சம் விடுங்க. அதுக்கு பிறகு ஊற வச்ச பாதாம் பருப்பை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் அரைச்சி அதையும் ஊற்றுங்க. அதுக்கு பிறகு சீனியை போட்டுக்கொள்ளுங்க. இனிப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அகரகராவை கட் பண்ணி கழுவி ஊற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் பாலோட போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன கலர் தேவையோ விட்டுக்கொள்ளுங்க. நான் க்ரீன் கலர் தான் விட்டேன். நான் அதுக்கப்புறம் ஏலக்காய் கருவா பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண பிஸ்தாவும் கஜுவும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கு பிறகு ஒரு தட்டில் ஆயிலை தடவிட்டு ஊற்றிட்டு மேலே உள்ள நுரையெல்லாம் எடுத்து விடுங்க. அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக என்ன விருப்பமான நட்ஸும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஆறுனது அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டெசர்ட் தீபாவளிக்கு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.